சுமை சுமக்கும் ஒருவன் வேறொருடைய சுமை சுமக்க மாட்டான். யாருடைய பாவத்தையும் யாரும் சுமக்க முடியாது, யாருடைய குறைகளையும் யாரும் நிறைவு பண்ண முடியாது, யாரையும் தீர்த்துக்க முடியாது. யாரும் சுமை சுமக்கும் ஒருவன் வேறொருடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றியும் வலுவான சுமையை சுமப்பவன் அதிலிருந்து சுமந்து கொள்ளும்படி அழைத்தாலும் அவன் சொந்தக்காரனாக இருந்த போதிலும் அது சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ளப்பட மாட்டாது. அதனால யாருடைய சுமை யாரும் சுமத்த முடியாதுன்னு தெளிவாக்கணும், யாரையும் திருத்தவங்களே தெளிவாக்கணும். யாருடைய குறைகளையும் யாரும் நிறைவு பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் தானிலே உணர்ந்து தன்னுடைய நிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டு தன்னுடைய குறைகளை நிறைவேற்றிட்டு தான் சமாஜ நிலையில ஒருத்தருக்கு உதவி பண்ணலாம் எப்படின்னு சொன்னா இறைவன் ஒப்படைக்கலாம். அதுதான் பண்ண முடியும். நெருக்கமா நீங்க நேசிக்கும் பொருளை நேசிக்கக்கூடிய எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் சரி அவங்களுடைய சுமை நீங்க சுமக்க முடியாது. இது தெளிவான சத்தியமா இருக்கு. அதனால நம்ம இறைவன் ஒப்படைச்சு போடணும், குணங்களை மாற்றி அமைச்சு கேட்கணும், நம்முடைய குணத்துக்காக மாற்றி அமைச்சு கேட்கணும், நம்முடைய குறைகளை நிறைவேற்றணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளுக்காக நிறைவேற்றணும், சமானத்தை விரும்பணும். அப்படி இறைவன் ஒப்படைக்கும் போது படிப்படியா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது அத்தாட்சியா பார்க்க முடியும். அப்படி அத்தாட்சி கிடைக்கும் பொழுது இன்னும் நன்றி உணர்வு நமக்கு வேணும், உள்ள அதிகரிக்கணும். நம்ம உடனே மற்றவங்களை பெருமைப்படுத்திடக்கூடாது.